தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. அன்புடையீர் வணக்கம். நான் அண்ணாச்சி பேசுகிறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். பல குழப்பங்கள், பல போராட்டங்கள், பல கோரிக்கைகள் நாம் 2025இல் செயல்படுத்தினோம். அதை நினைக்கின்ற பொழுது 2026 நமக்கு அப்படி இருக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் தோன்றுகிறது. எந்த துறையை எடுத்தாலும் நமக்கு ஒரு சிக்கல் தான். இன்னைக்கு வர்த்தகத்துறையை எடுத்தாலும் சரி, சுதேசி பொருளாதார கொள்கையை கையெடுத்தாலும் சரி, எல்லாமே நம்ம கையை மீறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அதை அடக்கி வைக்கணும், சுதேசியை துளிர்க்க வைக்கணும். இந்த அந்நிய மோகத்தினால்தான் பாருங்க, தங்கம் என்ன விலைக்கு போகுது, வெள்ளி என்ன விலைக்கு போகுது, விலைவாசிகள்லாம் ஏன் இப்படி ஏறுது, என்ன காரணம்? திடீர்னு கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு 4000ங்கிறான், திடீர்னு 26,000ங்கிறான். ஒன்றுமே புரிஞ்சுக்கிட முடியல. மக்களும் 5 ரூபா தக்காளி 20 ரூபாய்க்கு வித்தோடனே கூப்பாடு போடுறாங்களே ஒழிய மற்ற இதை பற்றி எதுவும் நினைக்கிறது இல்லை. ஒரு சினிமா பாட்டு வெளியீடு நிகழ்ச்சிக்கு கூட 10,000 50,000 கொடுத்து டிக்கெட்டு கொடுத்து வாங்கி போக வேண்டிய சூழ்நிலை. பொருளாதாரம் எப்படி இருக்குன்னே தெரியல. ஒரு சுதேசி பொருளாதார நிலைமை ரொம்ப கடுமையாக இருக்குது. இந்த 2020 நம்ம அப்படி சந்தித்தோம். வர்த்தகம் செய்ய முடியல. அரசுக்கு முறையாக வாடகை கட்டி, லைசன்ஸ் எடுத்து, தொழிலாளர்களை வச்சு, மின்கட்டணம் செலுத்தி, வரி செலுத்தி வர்த்தகமே செய்ய முடியல. அந்த மேல் மட்டத்தை பூரா ஆன்லைன் வர்த்தகம், கீழ்மட்டம் பூரா நடைபாதை வர்த்தகம். இன்றைக்கி ஒரு பாத்திர கடையில் வியாபாரம் நடக்குன்னா உடனே கடை முன்னால் கொண்டு பாத்திர கடை, அதுக்கு சங்கம். ஒரு மளிகை கடை வியாபாரம் நடக்குன்னா கடை முன்னால் கொண்டு கடை பிளாட்ஃபார்ம் நடைபாதையில். எந்த இதுவும் இல்லை, எந்த லைசன்ஸ் இல்லை, எந்த உரிமும் இல்லை, எந்த அதிகாரிகளும் வந்து செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் காவல்துறைக்கும் அரசியல்வாதிகளும் வந்து மாமூல் வாங்கிட்டு அந்த தொழில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு இன்லீகல், அதாவது சட்டத்துக்கு விரோதமான தொழிலை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில ஒரு இனம் வந்து இருக்கு, நம்ம இருக்கோம். அதுதான் உண்மை. அது வந்து பொருளாதார கவனத்தில் கொள்கிற மக்களுக்கும் அரசுக்கும் அது சரியில்லை. மக்களும் எடுத்தேன் கவுத்தேன்னு வாழக்கூடாது. தன்னுடைய சூழ்நிலை தவறுதுங்கிறது மட்டும் போராட்டம் இல்லை, எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனிக்கணும். அரசியலை கவனிக்கணும், கலையை கவனிக்கணும், செய்தி துறைகளை கவனிக்கணும். ஒரே நோக்கம் யார் எப்போ என்ன தருவா அப்படிங்கிற சிந்தனையில் இருக்கக்கூடாது. என்ன தருவா, யார் என்ன செய்வாங்கன்னு யாராவது சிந்திச்சா தானங்க அந்த ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் வரும். இன்னைக்கு உலக அண்ணாவின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா அந்த ட்ரம்ப் எப்படி கொண்டு போகிறாரு, எப்படி எல்லா துறையிலும் மூக்கு நுழைக்காரு, இராணுவத்தில் நுழைக்காரு, பொருளாதாரத்தில் நுழைக்காரு. அப்படி தன்னிலையை உணரக்கூடிய அளவிற்கு அரசாங்கத்தை செயல்படுத்தக்கூடிய தன்மை மக்களுக்கு வேணும், மக்கள் மனநிலை வேணும். ஒரு பொருளாதாரத்தில் ஏன் இப்படி இருக்குங்கிற எண்ணம் மக்களுக்கு வரணும். அதெல்லாம் இந்த 2026 உங்களுக்கு வரணும். அதுக்குதான் இந்த வீடியோ. நான் எப்போவுமே எல்லாம் அவர் ஆலோசனை சொல்றதை விட்டுருவேன். ஆனால் நிலைமை கட்டுக்கு மீறி போச்சு. அரசியல், ஜாதி தாக்கம், மத தாக்கம், போதை, கலாச்சாரம் ஒன்றும் பண்ண முடியல.
அன்றைக்கெலாம் ஒருத்தர் நம்ம கடை முன்னால் விழுறாங்க. இப்போ பின்னால் யாரை ஏற்றிட்டு பொண்டாட்டி ஏற்றிட்டு வந்தானா சரியில்ல, அடுத்தவன் பொண்டாட்டி ஏற்றிட்டு வந்தானு சரியில்ல, கடம்பனுக்கு விழுறான். அந்த பொண்ணு அப்படியே காக்கா வலிப்பு மாதிரி வலிக்குது. டேய் ஆஸ்பத்திரி கொண்டு போனால் கொண்டு போக மாட்டேங்க, சரியாகணும் நெஞ்சு தடவுறான், கூட்டம் கூடுது. அதுக்கப்புறம் இந்த ஆட்டோவில் தூக்கி போட்டு போகிறான். அப்போ விட்டேச்சியாவே மனநிலையை கொண்டு போனால் நம்ம யாரை குறை சொல்கிறதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அதுதான் உண்மை. யாரை குறை சொல்கிறது, நாம் சரியாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேள்விக்கான. 2026 நாம் சரியாக இருப்போம். நம்மை பாதிக்க செய்கிறது என்று சொன்னால் அதுக்கு குரல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு சமுதாய பிரச்சனையாக கொண்டு செல்லணும். இப்போ என் வீட்டில் கரண்ட் இல்லை, அது சமுதாய பிரச்சனையாக கொண்டு போகணும். என் வீட்டுக்கு தண்ணி வர மாட்டேங்குது, அது சமுதாய பிரச்சனையாக கொண்டு போகணும். அவன் வீட்டுக்கு கரண்ட் இல்லையா அப்பா அப்படிங்கிறத இருக்கக்கூடாது. ஆகவே எந்த பிரச்சனை இருந்தாலும் மனிதனுடைய வாழ்வாதாரத்திற்கு இடைஞ்சலாக இருக்குது, தடையாக இருக்குது அப்படின்னா அதை எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கணும். இன்னைக்கு இறக்குமதிகளை குறைச்சி ஏற்றுமதியை அதிகரிக்கணும் அப்படிங்கிறத நாம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். ஆமாம், அன்னைக்கு கூட பத்திரிகை சொல்லியிருக்காங்க. ஆமாம், இறக்குமதியை போடுங்க, வரி போடுங்க, ஏற்றுமதிக்கு வரி விலக்கு கொடுங்க, அப்போ தான் நாட்டு பொருளாதாரம் வளரும் அப்படிங்கிறத நாம் மனசில் கொண்டு செயல்படுத்துவோம். 2026 தன்மானத்தோடு உணர்வோடு செயல்படுத்துவதற்கு நாம் தயாராகுவோம். அண்ணாச்சி முத்துக்குமார் என்றும் உங்களுக்காக. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.